டிவிகேனுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ண போறாங்க, அதை தாண்டி அவங்களுடைய வேட்பாளர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. இதுவே 2வது கேள்விதான், என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களா, வேட்பாளர்கள் யார் யாரை போட போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 2வது கேள்விக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளபடியே இந்த கரூர் துயரச் சம்பவத்துக்கு பிறகு சட்ட போராட்டங்கள் எல்லாம் தாண்டி இப்ப மறுபடியும் மக்கள் சந்திக்கிறதுக்காக அனுமதி எல்லாம் பெறப்பட்டு வரும்போது முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் நெல்லைக்கு போலாமா, தூத்துக்குடி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது, தலைவா அங்க இன்னும் மாவட்ட செயலாளரே இல்ல தலைவா அப்படின்னு சொன்னாராம். என்னது, மாவட்ட செயலாளர் இல்லையா? ஐயோ, நான் கட்சியை வேற தொடங்கிட்டேனே, உங்களை நம்பி என்ன புசு புசுன்னு பாய்விட பார்த்தா எனக்கு என் பக்கமா புசு புசுன்னு பாஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு ஷாக்கா டிவிகே விஜய் அவர்கள் ஆயிருக்கிறாரு. இது அவருக்கு மட்டும் ஷாக்கு கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், பட் அவருக்கு தான் அது ஷாக்கு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நம்பிடா நம்ம அந்த கடையை திறந்தோம், டீ கடையை, டீ வாங்கு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதை நம்பிடா இதை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு தான் உண்மையாவே ஷாக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்கள் இன்னும் கூட மாவட்ட செயலாளர்களை தீர்மானிக்கல. ஏற்கனவே தீர்மானிச்ச மாவட்ட செயலாளர்களுக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ஏற்கனவே முன்னாடியே முன்னாள் ரசிகரா இருந்தவர், இன்னாள் ரசிகரா இருக்கிறவர், அவங்க சாதியை பார்த்து மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க, பணத்தை பார்த்து போஸ்ட் கொடுத்தாங்க, மக்கள் செல்வாக்கை பார்த்து போஸ்ட் கொடுத்தாங்க, இப்படி மாறி மாறி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களும் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. சரி, எது எப்படி பார்த்தாலுமே மாவட்ட செயலாளர்களே இன்னும் பாதி பேர் நியமிக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இவங்க எந்த தைரியத்துல 2026ல நாங்க தான் அப்படின்னு டிவிகே தலைவர் விஜய் சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மக்கள் எல்லாருமே வேடிக்கை சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். மாவட்ட செயலாளர்களே இல்லாதப்போ வேட்பாளர்கள் எங்க இருந்து வருவாங்க உங்களுக்கு? அது 2வது ஒரு கேள்வியா இருக்கு. சரி, ஒருவேளை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கே வேட்பாளர்களை நீங்க நியமிக்க போறீங்க அப்படின்னா இன்னும் பாதி பேர் ஆளை காணோம். அதுவும் இல்லாம அந்த மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் நியமிச்சீங்கன்னா அவங்க எடுபடுமா, அந்தந்த தொகுதியில் எடுபடுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேனுடைய மற்ற கட்சிகளுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் காலகாலமா அந்த தொகுதியில பயங்கர ஹீரோவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நம்ம ஆளு டிவிகே ஒரு கேண்டிடேட் போயிட்டு எடுபடுமா அப்படிங்கிறத நம்ம கள ஆய்வுப்படி அந்த தொகுதி நிலவரப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிகேனுடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இவர் எதிர்பார்த்த மாதிரி, இவர் அந்த சர்க்கார் படத்துல எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்களா, ஐபிஎஸ் ஆபீசர்களா, ஐஎஃப்எஸ் ஆபீசர்களா, இல்ல வேற ஏதாவது ஜட்ஜிகளா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன் சீமான் அவர்களுக்கு கூட அந்த மாதிரி உருவாகிட்டாங்க. ஆனா டிவிகே விஜய் அவர்களுக்கு இன்னும் கூட அந்த மாதிரி ஒரு 5% 10% கூட அப்படிப்பட்ட ஆளுமைகள் அவருடைய கட்சியில இல்ல. வெளியிலிருந்தும் உள்ள வரல, கூட்டணிக்கும் வரல. அப்படின்னும் போது பூ விற்கிறவரு, மாலை கட்டுறவரு, பேக்கரி வச்சிருக்கிறவரு, ஆட்டோ ஓட்டுறவரு, மெக்கானிக் சர்வீஸ் பண்றவரு, இப்படித்தான் இதை நம்ம தரக்குறைவா சொல்லல. ஆனா உண்மையா கள நிலவரம் பண்ணி பார்க்கும்போது போயிட்டு ஒவ்வொரு தொகுதி